செய்தியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். போதும். இந்த ரெண்டு இடங்களில் ஆண்டவர் இயேசு தம்மை யார் என்று ஜனங்களும் அறிந்து கொள்ள விரும்பினார். அதே சமயத்தில் தம்மோடு இருந்த சீசர்களும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஜனங்கள் ஆண்டவரை பற்றி சொன்னது அது ஏற்கப்படத்தக்கதல்ல. உலக ஞானத்தினாலே தேவனை மனிதன் அறியாதிருக்கையில் என்று பைபிள் சொல்லுகிறது. அவர்கள் உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு, ஏன் விசுவாசிகளோடு ஊழியக்காரர்களோடு ஒப்பிட்டு அவரை பற்றி பேசினார்கள். ஆனால் அடுத்த வசனத்தில் சீசரிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்று சொல்லுகிறது ஒரு சரியான பதில். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார்கள். அப்படி சொன்னபோது ஆண்டவர் அது உங்களுடைய பக்தியினாலே சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்லாமல், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே அதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னதை பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து யார் என்று மனிதர்கள் அறிய விரும்பினால், ஆண்களோ பெண்களோ, அவர்களுக்கு பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து யார்? அதுதான் இன்றைக்கு என்னுடைய பிரசங்க தலைப்பு. இந்த கேள்விக்கு நாம் சொல்லுகிற பதிலில் இம்மைக்குரிய வாழ்வும் அடங்கி இருக்கிறது. இவரை சரியான நிலைமையில் அறிக்கை செய்யவில்லை என்றால் அது இம்மை இந்த உலகத்தை பாதிக்கும். இன்னொன்று, அவரை சரியான நிலைமையில் அறிக்கை செய்தால் அது இம்மையிலும் ஆசீர்வாதம் தரும். இன்னொன்று, அந்த அறிக்கை நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். பாவம் ஒன்றை தவிர தேவகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு மனிதனாகத்தான் வாழ்ந்தார். அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதை விட அதிகமாக மனுஷகுமாரன் என்ற வார்த்தையைத்தான் அதிகமாக உபயோகித்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனா இல்லை என்றால் நம்முடைய சுக துக்கத்தில், லாப நஷ்டத்தில் நம்மோடு இடைபெற முடியாது, நமக்கு உதவி செய்ய முடியாது. இன்னொன்று, அவர் தேவகுமாரனா இல்லை என்றால் தேவனோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்த முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வர முடியாது. அதனால உலக மக்களுக்கு அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்ய முடியவில்லை. ஆனால் விசுவாசிகளான நாம் அவரை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறோம். கிறிஸ்து யார்? இது ஆண்டவர் அறிய விரும்பினார். நாம் இன்றைக்கு சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டிய காரியம், அவரை ஜனங்கள் அறிய வேண்டும். அந்த தாக்கத்தோடு தான் நாம் ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய ஊழியம் விரயமாக போய்விடும். ஆண்டவர் இயேசுவை மனிதன் அறியாமல் வேற எதெல்லாம் அறிந்தாலும் அதனால அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவர் உலக மக்கள் என்னை பற்றி என்ன சொல்றாங்க, நீங்க என்னை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு 4 குறிப்புகள் வேத பகுதியிலிருந்து நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதுல அவர் யார், இதுவரையில அவரை பற்றின சரியான அறிவு யாருக்காவது இல்லை என்று தேவாவி நான் சொல்லுகிற இந்த 4 குறிப்புகளில் வெளிப்படுத்தினால் நீங்கள் அவரை அறிந்து கொண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்னொன்று, இந்த 4 குறிப்புகளில் சில குறிப்புகள் விசுவாசியுடைய வாழ்க்கையில உண்மை இல்லை என்றால் இந்த சுவிசேஷ கூட்டத்தில் நீங்கள் அவரை அறிய வேண்டிய நிலைமையில் அறிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பேராசீர்வாதமாக முடியும். 4 குறிப்புகள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம்
37 41 வசனம் முடியும் பொழுது அங்கு எழுதப்பட்ட சம்பவத்தை பற்றி நமக்கு தெரியும். ஆண்டவர் படகுல இருக்கிறார். ஒரு பலத்த சுழல் காற்று எழும்புகிறது. சீசர்கள் அலறுகிறார்கள். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எழுந்து, காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ என்று சொன்னார்கள். அந்த மார்க்கு 4:41 படிங்கள். மார்க்கு, அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, பாத்தீங்களா, இவர் யாரோ, காற்றும் கடலும் அருமரட்சகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தால் இவர் யாரோ என்று கேட்க வேண்டிய ஒரு அவசரமும் கிடையாது. மனிதர் மத்தியில ஆண்டவர் இயேசு மனுஷகுமாரனாகத்தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய செயல் மனிதகுமாரனை போன்ற ஒரு செயல் அல்ல. மனுஷகுமாரன் என்று எசேக்கியேலை பற்றி அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு, மனுபுத்திரனே மனுபுத்திரனே, இவர் மனுபுத்திரனாய்த்தான் உலகத்தில் பிறந்தார். ஆனால் காற்றையும் கடலையும் அவர் அதட்டின பொழுது ஒருவரோட ஒரு சொல்லி கண்ட காரியம் என்ன, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது, இவர் யாரோ என்று சொல்லுகிறார்கள். ஒரு சரியான கேள்விதான். அந்த கேள்விக்கு அவர்கள் அந்த சமயத்தில் பதில் கண்டுபிடித்தார்களா என்று அந்த வேத பகுதி சொல்லவில்லை. ஆனால் நாம் முழு பைபிளை வாசிக்கும் போது அவர்கள் கேட்ட கேள்விக்கு நாம ரொம்ப லகுவாகவே பதில் சொல்லிவிடலாம். அது என்னவென்றால், காற்றும் கடலும் நம்முடைய ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் கிறிஸ்து யார் என்று சொல்லும் பொழுது அவர் சிருஷ்டிகர்த்தர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், படைத்தவர் என்று சொல்லுவதில்லை. என்ன சந்தேகம், என்ன ஐயப்பாடு? ஐயப்பாடும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. அவர் சிருஷ்டிகர்த்தர். அந்த சிருஷ்டிகள் அவர் சொன்னால் கீழ்ப்படியும். காகத்தை, அப்பத்தை, இறைச்சியை கொண்டு போ என்று சொன்னால் அவருடைய சிருஷ்டியான அந்த காகம் கொண்டு போகும். மீனை ஆண்டவர் கட்டளையிட்டால் நீ அந்த மனுஷனை விழுங்குன்னு சொன்னா அதை விழுங்கும். இன்னும் எத்தனையோ காரியங்கள் வேத புஸ்தகம் நான் சொல்ல முடியும். ஆமணக்கு செடியை உண்டாக கடவுது என்று சொன்னால் அது உண்டாகி வளர்ந்து வரும். பட்டு போன்னு சொன்னா பட்டு விடும். இங்கே காற்றும் கடலும் இவரை கீழ்ப்படுகிறது. இவர் யாரோ? இவர் தான் சிருஷ்டிகர்த்தர். கொலோசையர்கள் நிருபம் 1 16 17 வாசிக்கையில சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒன்றாவது அவர் இல்லாமல் சிருஷ்டிக்கப்படவில்லை. சகலமும் அவரை கொண்டும், இன்னொன்று அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் அவருக்கு தாங்க சொந்தம். அந்த கழுதையை அவுத்துட்டு வாங்க சொன்னா அது ஆண்டவருக்கு சொந்தம். அவுழ்த்து விடு, அவங்க கழுதையை அவுழ்த்துட்டு வந்தான். எபிரேயர் 1 எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்ல தெரியுமா? அவரால் தான் சகலம் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் உண்டாகவில்லை. கொலோசியர் 1 கூட சகலமும் அவருக்குள்ளே நிலை நிற்கிறது. தேவன் அவரை கொண்டு உண்டாக்கினார். பிதாவாகிய தேவன் அவரே உண்டாக்கல, தம்முடைய குமாரனை கொண்டு உண்டாக்கினார். காற்றை அவர்தான் உண்டாக்கினார், கடலை அவர்தான் உண்டாக்கினார். அவர் சொன்னா அது கேட்கும். நம்முடைய வீட்டில் இருக்கிற சில செல்ல பிராணிகள், அது வளர்க்காதவங்களை பற்றி வேண்டாம், வளர்த்தவங்கள்ட்ட கேட்டா அந்த செல்ல பிராணிகள், அவங்க அந்த செல்ல பிராணிகளை பராமரிக்கிறாங்களே, அது அவங்க சொன்ன உடனே கீழ்ப்படியும். யானை பாகனுக்கு யானை சத்தம் போட்டவனுக்கு கீழ்ப்படியுது. தண்ணிக்குள்ள போய் படுனா படிக்குது, எந்திரினா எந்திரிக்குது, காலை நல்லா மடக்குன்னு சொன்னா மடக்குது, சேர்ல உட்காருன்னு சொன்னா மனுஷன் மாதிரி உட்கார்ந்துக்கிறது.
வளர்க்கிற நாய் வீட்டுக்காரங்க சொன்ன உடனே அவங்க வராங்க, சத்தம் போடாத. அது சத்தம் போடாம அமைதலா இருக்கு. ஆனா நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது கேட்காது. கோழி கூட, ஆட்டுக்குட்டிகள் கூட, மாட்டு கன்றுகள் கூட அந்த வளர்க்குறவங்க பின்னாலேயே ஓடும். அப்ப நமக்கு என்ன விளங்குது என்றால் அவங்க அதற்கு சொந்தக்காரங்க. யோபுவின் புத்தகத்தில் பார்த்தால் ஆண்டவர் இந்த வானத்தில் காணப்படுகிற நட்சத்திரங்கள் கோடி கோடியா இருக்குது. அதுல நெளிவாய் நட்சத்திரம், கோணலான நட்சத்திரம், நிறைய நட்சத்திரங்கள். அதை பேரிட்டு அழைக்கிறார். இந்த இடத்துல இடினா அதை இடிக்க, இந்த இடத்துல இடிக்காதன இடிக்காது. ஒன்றுல கிருபையா கட்டளையிடுகிறார், இன்னொன்றுல ஆக்கினி தீர்ப்பா கட்டளையிடுகிறார்னு பைபிள்ல சொல்லி. நான் சொல்றேன், இறையாதே அமைதலாரு காற்று கடலைன்னு சொல்லும் போது அது அதிகமா சத்தம் போட்டாதான் இவர் மனுஷகுமாரன் தான், இவர்கிட்ட ஒன்றும் விஷயம் இல்லை, இவர் யாரும் எனக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இது அடங்கின பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிற யாரோ, இவர் சிருஷ்டிகர்த்த, இயற்கைக்கு சொந்தக்காரர். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல அங்கேயும் ஒரு பெரிய அவங்க சீசர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அங்கேயும் தொந்தரவு ஏற்படுது. கப்பல்ல, கடல்ல, படகுல அலறாங்க. ஆண்டவர் வரும்போது ஏதோ ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்து, நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும். இயேசுவானவர் தரையில நடந்து வருவது போல தண்ணியில் நடக்கிறார். ஏன்? அந்த இயற்கை அவரை தாங்க, அவரை தண்ணிக்குள்ள அமிழ்த்தாது. அதுக்கே பயம். நம்முடைய எஜமான தண்ணிக்குள்ள அமுத்தக்கூடாது, மனுஷனை அமுத்தல, அவன் பாவம் செய்யறவன. பேதரிடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ வா. அவன் கடல்ல நடந்து போறான். நான் சொல்றேன், இதுல எது அதிசயம் நீங்க நினைக்கிறீங்க? இயேசுவானவர் கடல்ல நடந்த அதிசயம் அல்ல. அவர் கடல்ல நடப்பார், வானமண்டலத்துல நடப்பார். அவர் நடக்க முடியாது சொல்லக்கூடிய ஒரு இடம், தீயில கூட நடந்தாலும் அது தீ அவரை சேதப்படுத்தாது. அதான் தானியேல் புத்தகத்தில் நடந்த காரியம். 3 வாலிபர் மத்தியில் நடக்கிறார். பேதுரு நடந்தாரு. இயற்கைக்கு சொந்தக்காரரான ஆண்டவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட போது பேதுரு நடந்தார். உலகத்துல எவன் நடந்தது உண்டு ஆண்டவருக்கு அடுத்து? அருமையானவர்களே, அதுல கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் கடல் அரசர், கடலின் எஜமான். இது யாருக்கும் கீழ்ப்படியாது, யாரையும் உள்ள அமிழ்த்தி போடும். ஏன்னா அமிழ்த்தாது, நான் சொன்னதை எதிர்க்காது, கீழ்ப்படியும். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி, சங்கீதம் 107 நான் வாசிக்கிறோம். சின்ன காற்றத்தான் அவருக்கு அடக்க முடியும் இல்லையா? எல்லா காற்றும், ஏனென்றால் அவர் இயற்கைக்கு சொந்தக்காரர். இங்க பாருங்கள், காற்றும் கடலும் அவர் கீழ்ப்படுகிறது என்று சொல்றாங்களே. இந்த உலகத்தை நாம் கவனிக்கும் பொழுது இதுல எவ்வளவு கடல் வியாபித்திருக்கிறது என்று கேட்டால், 3/4 பகுதி இந்த பூமியை கடல் பிடித்து வைத்திருக்குது. கால்வாசியில தாங்க நீங்களும் நானும் உலகத்துல வாழ்றோம். 3/4 பகுதி கடல். அப்ப இயேசுவானவர் கடல் அரசர், கடலுக்கு சொந்தக்காரை, சிருஷ்டிகத்தர் என்று சொல்லும் போது 3/4 பகுதி அவரிடத்துல தான் அங்க இருக்குது, 1/4 பகுதி தான் நம்மிடத்துல இருக்குது. விளங்குதா? அப்ப இவர் யாரோ? இவர் தான் 3/4 பகுதிக்கு சொந்தக்காரர். நாம் அவர் கொடுத்த 1/4 பாதியில குடியிருக்கிறோம். இவர் இப்படி இவர் யாரோ என்று கேட்கிறது இவரை அவமானப்படுத்துகிற செயல் அல்லவா? சந்தேகப்படுத்துகிற செயல். தோமாவே, நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? அவிசுவாசி மாதிரி இருக்காதே, விசுவாசியாயிரு என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? இவர் 3/4 பகுதிக்கு சொந்தக்காரர். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய கிறிஸ்தவத்தையும் நம்முடைய கிறிஸ்தவத்தின் தெய்வமான இயேசுவானவரையும் மதக்காரர் என்ற நிலைமையில வைத்திருக்கிறாங்க. மதக்காரர் அவங்களுக்கு அந்த மதக்காரர் அவருக்கு தான் சொந்தம். கிறிஸ்தவ மதம் அவரால் உண்டானது. யார் சொன்னது? கிறிஸ்தவ மதத்தை அவர் உண்டாக்கவில்லை. அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய சொந்தக்காரரும் அல்ல, மதக்காரர் அல்ல. அவர் இன்னொன்று, அவர் ஜாதிக்காரர் அல்ல. இந்த ஜாதிக்காரங்க தான் அவங்க நம்புறாங்க. நாங்க உயர்ந்த ஜாதி, நாங்க நம்ப மாட்டோம். அப்படியா? அவர் எந்த ஜாதிக்கும் சொந்தக்காரர் அல்ல. சர்வ சிருட்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க, சகல ஜாதிகளுக்கும் நீங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க. போன 2000 வருஷ காலமாக உலகம் எல்லாம் பிரயாணம் பண்ணி பார்த்தால்
இவர் மதக்காரர் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் மனம் மாறி இதுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இன்னொன்று, இவர் எந்த ஜாதிக்காரர் அல்ல என்று சொல்லும்போது எல்லா ஜாதிகள்லையும் இருந்து தொழில் மித்தத்தான் ஜாதிகள் பிரிஞ்சது. அவங்களெல்லாம் இன்றைய இயேசுவானவரை நம்புற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அவர் ஜாதிக்காரர் அல்ல. இன்னொன்று, அவர் ஒரு தேசக்காரர் அல்ல, ஒரு தேசத்துக்கு சொந்தக்காரர் அல்ல. இவர் மதக்காரரும் அல்ல. இவரை மதத்துக்குள்ள புடிச்சு வச்சிருக்க முடியாது. இவர் ஒரு ஜாதிக்காரர் அல்ல. இன்னைக்கு ஜாதிக்கு ஒரு தெய்வம், ஜாதிக்கு ஒரு சாமி எல்லாம் இருக்குது. ஆனால் இவர் எல்லா ஜாதிகளுக்கு சாமி, எல்லா ஜாதிகளுக்கும் இவர் தான் தெய்வம். மூன்றாவது, இவர் எல்லா தேசத்துக்கும் 5 கண்டங்கள் உலகத்தில் இருக்குது. எந்த கண்டத்துல இயேசுநாதரை நம்பாதவங்க இருக்கிறாங்க? எல்லா தேசத்திலும் இயேசுநாதர் நம்புறவங்க தான் அதிகமா கணக்கெடுத்தா இருக்கிறாங்க. சிலர் வேலை நிமித்தமும் மற்ற காரியத்தினமும் வெளியே சொல்லாம இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறது. இவர் யாரோ? இவர் தான் சாஸ்டா. சொல்ல போனால் 100க்கு 100 இயற்கையின் சொந்தக்காரர். இவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட நிலநிற்கு. இயேசு கருத்து யார்? நாம் நம்புகிற தெய்வம் யார்? முக்கால் பகுதிக்கு சொந்தக்காரர். நீங்க என்னமோ இயேசு நான் நம்புறவன சாதாரண ஆளு, மற்றவங்கள அதை நம்பும் போது நான் இதை இப்படி நம்பிட்டேனே அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குதா? அது ஒரு காலத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் இஸ்ரவேலே, கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவர் அவர்களை உயர்குல திராட்சை செடியாக நாட்டி இருந்தார். யூதர் மூலமா தான் ரட்சிப்பு வருகிறது. ஒருவன் யூதனா இருந்தால் நீ அவனுக்கு தாழ்ந்து போறது நிச்சயம். அருமையானவர்களே, இவர் சிருஷ்டிகர்த்தரான தேவன். இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால், அவர் வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், உலகத்தில் காணப்படுகிற எல்லா உயிரினங்களையும் படைத்தவர், உங்களை படைத்தவர், என்னை படைத்தவர். நீங்களும் நான் அவருக்கு சொந்தம். எல்லாம் அவருக்குள்ளதான் இருக்கிறோம். கிறிஸ்துவ எல்லாரும் எல்லாமா இருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கு. இது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அந்த சகையு, அந்த குள்ள மனுஷன், ஆயக்காரருக்கு தலைவன், ஓடி போய் அவரை கண்டான் என்ற வரலாறு இங்க வருகிறது. அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். இவன் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இயேசு எப்படிப்பட்டவரோ? அவன் நிறைய மத போதர்களை பார்த்திருக்கிறான், அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறான், மனுஷர் மத்தியில ஒரு மாதிரி மரியாதை ஆட்கள் எல்லாம் அவன் பார்த்திருக்கிறான், பழகி இருக்கிறான். ஆனால் அவனுடைய சிந்தனையை தொலைத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அங்கேயும் பாருங்கள், அந்த காற்றும் கடலும் அவர் கீழ்ப்படிந்த போது அவருடைய சிந்தனையை தொலைத்த காரியம் என்ன தெரியுமா? இவர் யாரோ? இதுவரையில இப்படி உலக சரித்திரத்தில் யாரும் செய்ததில்லை. இவர் யாரோ? அப்படித்தான் அவரை கேட்க முடியும். இரண்டாவது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். சரியான கேள்வியும் கேட்டு அதற்கு சரியான பதிலையும் கண்டுபிடிச்ச ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இந்த குள்ள சகை என்று சொல்லணும். அவன் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கவில்லை. அவன் ஆண்டவரை கண்டடைந்திருப்பானா? ரட்சிப்பை பெற்றிருப்பானா? வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்குமா? இன்றைக்கு சிலர் நம்முடைய ஆண்டவரை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டா நமக்கு சில சமயத்தில் கோபம் வரும். எதுக்கு நீங்க அந்த மாதிரி இயேசுநாதரை பற்றி கேட்கிறீங்க? காற்றும் கடலும் கீழ்ப்படியும் பொழுது நீங்க அவர் யாரோ என்று நீங்க கேட்கறீங்க. உங்களுக்கு சிந்திக்க தெரியலையா? இயேசு எப்படிப்பட்டவர்னு கேட்கறீங்களே அப்படின்னு சில சமயத்தில் நமக்கு கோபம் வரும். ஆனால் அப்படி கோபப்பட எந்த நியாயம் கிடையாது. கடவுள் சாயல படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நல்ல கேள்வி அறிவு உள்ளவங்க, சிந்தனா சக்தி உள்ளவங்க, அவங்களுடைய மூளையை போட்டு தொலைக்கிற பலவேறு காரியங்கள் வாழ்க்கையில உண்டு. நல்ல கேள்வியும் கேட்பாங்க, பொல்லாத கேள்வியும் கேட்பாங்க. பொல்லாத கேள்வி பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி அல்லவா? ஒருவேளை அந்த காற்றும் கடலும் அவர் கீழ்ப்படிந்த பொழுது முதல்ல அவங்க எப்படிப்பட்டவரோ என்று கேட்டவங்க பின்னால அவருடைய போதனை வாழ்க்கையெல்லாம் பார்த்து இவர் இப்படிப்பட்டவரான்னு அவங்க விசுவாசித்திருப்பாங்க. இங்க பாருங்கள், அவன் ஒரு நல்ல கேள்வியும் கேட்டு அந்த கேள்விக்கு பதிலும் கண்டுபிடித்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். அவனை பற்றி நாம் இந்த
19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் படிக்கும் பொழுது யாரும் அவனை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டது மாதிரி தெரியல. ஏன் சந்தோஷப்படல? அவனுக்கு குடும்பம் இருந்ததுனாலயா, அவனுக்கு ஒரு சம்பாத்தியம் இருந்ததுனாலயா, அல்லது யூத மார்க்கத்தில் ஒரு அங்கத்தினா இருந்ததுனாலதான் அந்த ஜனங்கள் எல்லாம் அவனை விரும்பவில்லையா? அவன் குடும்பம் இருந்தது பரவாயில்ல, அவனுக்கு ஒரு தொழில் இருந்தது பரவாயில்ல, ஆயக்காரருக்கு தலைவன் எல்லாரும் கிடைக்காது. அவன் மார்க்கத்துல தான் இருக்கான், யூத மார்க்கத்துல. அதனால அவங்க இவர் பாவியான இவர் வீட்டுக்கு தங்குபடி போனாருன்னு சொன்னாங்களே, அவன் குட்டையா இருந்ததுனால அதுலயும் இல்லைங்க, அந்த ஊர்ல இவனும் குட்டையா இருக்க, மற்றவங்களும் இருந்திருப்பான். ஒரே ஒரு காரணம், இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் அங்க போகக்கூடாது. ஏன் போறாரு? இவர் போதவர், நல்ல மனுஷன் வீட்டுக்கு தானே போகணும். இவர் போய் தன்னுடைய பேரை கெடுத்துக்கிறாரு அப்படின்ற நிலைமையில அவங்க இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தாங்களா? ஒரு நாள் ஒரு அம்மா ஒரு குழந்தைய கொண்டு போகும்போது, நான் சூதுவாதெல்லாம் போய் அந்த குழந்தைய வாங்கிட்டேன். அதை கவனித்த ஒரு அம்மா சொல்றாங்களாம், அந்த அம்மா இடத்துல போய் அந்த குழந்தைய வாங்கக்கூடாது, அந்த அம்மா மோசமான அம்மா. எனக்கு அது ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்ப மனுஷர் எப்படி எல்லாம் விளக்கம் பண்றாங்க. ஆண்டவர் இந்த சமாரியரிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பேசினது குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி பேச மாட்டாரு. பரிசுத்தமுள்ள தேவகுமாரனே ஒரு பெண்ணிடத்துல பேசக்கூடாதுன்னு மனுஷன் நினைக்கிறாங்க. அப்படி இருக்க இங்கே ஆண்டவர் பாவிகள மோசமான பாவி, தன்னையக்காரனா இருக்கிறான், பாட்டம் பூட்டம் காலத்துல சேர்த்த சொத்தெல்லாம் தன்னுடையது என்று சொல்லி அனுபவிச்சுட்டு இருக்கிறான், ஒருத்தர் கொடுக்க மாட்டேங்கிறான், அநியாயமா லஞ்சத்துக்கு மேல லஞ்சம் வாங்குறேன், நான் மாத்திரம் செய்யறேன், ஊர் உலகமெல்லாம் செய்து நானும் செய்யறேன், இந்த மாதிரி விளக்கம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆனால் எப்படிப்பட்டவர் என்று கேட்கும் பொழுது ஆண்டவரே மற்றவங்களெல்லாம் என்ன பாவி பாவின்னு சொல்லி சொல்றாங்க, அது 100க்கு 100 உண்மைதான். எனக்கு பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரியுது, நான் பாவம் தான் செய்யறேன், ஏன்னா 4 பேரை போல நான் வாழணும்ல அப்படின்னு சொல்லி அவன் எல்லாம் செய்தானு தெரியும். ஆனாலும் இவனுக்கு அவர் தேவை, அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள விரும்புறான். மற்றவங்கிட்ட போய் சொன்ன, நீ செய்யற பாவத்துக்கு உனக்கு லட்சணத்துக்கு பாவ மன்னிப்பா உனக்கு வேணும், இன்னும் பாவம் செய்யிருக்க பாவ மன்னிப்பு கேட்க விரும்புற அப்படின்னு கூட மக்கள் வழக்கம் சொல்லுவாங்களே என்று சொல்லி எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி கடைசியில அவரை பார்த்தான், அவருடைய வார்த்தையை கேட்டான், அவர் கொடுத்த ரட்சிப்பின் ஆடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அலங்காரமான ஒருத்தனா போயிட்டான். சொல்லி முடியாததும் மைமேல் இருந்ததுமான சந்தோஷமுள்ளவனாய் மாறினான். இந்த இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லும் பொழுது அதுல 3 அருமையான குறிப்புகள் சொல்லலாம். அது என்ன தெரியுமா? 3-4 கூட சொல்லலாம். இயேசு தேடுகிறவர், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். தேடுகிறவர். இன்னொன்று மனுஷனை ரட்சிக்கிறவர். யாரும் பாவியான மனுஷனை தேட மாட்டான், பாவியான மனுஷனை ரட்சிக்க முடியாது, ரட்சிக்க விரும்ப மாட்டான். இன்னொன்று அவர் என்னை காண்கிறவர். யாருமே என்னை காண மாட்டாங்கன்னு சொல்லி நான் காணக்கூடாது சொல்லி அத்தி மரத்துல பசுமையான படர்ந்த இலைகள் மத்தியில உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என்னை யாருங்கன்னா அந்த குட்டப்பைய மேல இருக்கான கேலி பண்ணுவாங்க. நான் மறைந்திருந்து ஆண்டவரை பார்த்துட்டு நான் ஏன் வெளியில போயிருவேன், நான் அவரை பார்க்கத்தானே விரும்பினேன். ஆனால் சகைவே இறங்கி வா காண்கிறவர். என்னொன்று அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். இல்லைங்க, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கும்பிட போன சாமி குறுக்க வந்தது மாதிரி ஆயிடுச்சு. யாரு வீட்டுக்கு இவர் வர்றது புண்ணியம் கிடைக்கும்? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல அந்த பெட்டி வந்துச்சு. அவன் அந்த பெட்டி வரணும்னு நினைச்சானா, தாவீது கொண்டு போக முடியல. ஆண்டவருடைய பெட்டி யாரு வீட்டுல தங்குறது? அது என் வீட்டுல தங்கட்டும். 3 மாசம் ஆண்டவர் அவனையும் அவனுடைய எல்லாவற்றையும் ஆசீர்வித்தார் இல்லையா? இவர் சரித்திரம் படிச்சவர் தான் இந்த சகை.
அவர் தங்குகிறவர். எங்க? நம்முடைய உள்ளமாகி வீட்டில் தங்க, நம்மை காண வேண்டிய நிலைமையில காண்கிறவர். அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. சகலமும் நிர்வாணம் வெளியரங்கமா இருக்கிறது. அப்படி வாசிக்கிறான். அக்கிரமக்கார ஒளிந்து கொள்ளத்தக்கதாக அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு ஒளித்துக் கொள்ள கூடுமா? நான் ஏசாவின் மறைவிடங்களை வெளிப்பிடித்து போடுகிறவர். எங்களுடைய அக்கிரமங்களை வெளிச்சத்தில் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தி, அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில், ஐயோ வெக்கமான காரியத்தை வெளியே கொண்டு வந்துட்டீர. ஊரு உலகமெல்லாம் என்ன தேட்டிட்டு தூத்திட்டு போட்டு என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்து அடக்கி வைத்த மட்டும் நித்தம் கதறனே. என்னுடைய எலும்புகள் என்னுடைய மாம்சத்துல சுகம் இல்லையே. அவைகளை அந்த பாவத்தின் தோஷத்தை நான் அறிக்கை செய்த பொழுது, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அதற்கு முந்தைய நிமிர்ந்து பார்க்க கூடாத நிலைமையில அது என்னை ஆவிக்குரிய கூணல் பிடிச்சவனா மாற்றி விட்டது. நான் துக்கத்தோடு நான் ஏன் தினமும் தெரியணும்? அவர் என்னை காண்கிறவர், அதோடு என்னுடைய வீட்டுல தங்குகிறவர். அவர் என்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் மாற்றுகிறவர். நம்மளை யாரும் மாற்ற முடியாது, நாமளே மாறவும் மாட்டோம். இதுதான உண்மை. ஆனால் இயேசுவானவர் இவனுடைய வாழ்க்கையை மாற்றினதுக்கு என்ன காரணம்? இவனை கண்டதுக்கு என்ன காரணம்? இவருடைய வீட்டுல தங்கினதுக்கு என்ன காரணம்? எத்தனையோ பேர் ரட்சிக்க விடாமல் இருந்த பொழுது இவனை ரட்சித்ததுக்கு என்ன காரணம்? இயேசு எப்படிப்பட்டவரோ. நீங்க பைபிளை படிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழவில்லையா? பிரசங்கம் கேட்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரலையா? நான் பாவியா இருந்த காலத்துல மதுரையில தெருவீதிகள் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது, கல்லூரியில படித்தாலும் எங்கேயாவது பிரசங்க சத்தம் கேட்டுட்டா போதும், அது யாரு பிரசங்கம் பண்ணான்னு போனா கையில பைபிள் ட்ரம்மெல்லாம் வச்சுட்டு பண்ணும்போது, ஓ நம்ம ஆளுக பண்றாங்க. அப்போது எனக்கு கிறிஸ்தவன்ற ஒரு ஒரு அபிமானம் மரியாதை எல்லாம் இருந்தது. அப்ப போய் கேட்பேன். கையில எவ்வளவு காசு இருக்குதோ அங்க இருக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் காசு கொடுத்து வாங்குவேன். இருக்கிற காசு வரைக்கும், கடைசி காசு வரைக்கும் ஒரு துண்டு பிரதிகளோ கூட விடாம வாங்கிட்டு வந்துருவேன். எதனால? இயேசு எப்படிப்பட்டவரோ, பாவியா இருந்த காலத்து கூட அவரை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்ததுங்க. பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் அப்படின்னு பைபிள் எழுதிக்குது. ஆண்டவர் இயேசு நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறவர், கேள்வியை நம்முடைய வாழ்க்கையில கேள்விக்கு மேல கேள்வி எழுப்புகிறவர், நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றுகிறவர். காரணம், அவர் நம்மை உண்டாக்கினார். நம்மை பற்றி நாம் அறிந்திருக்கிறதை விட அவர் நம்மை பற்றி அறிந்திருக்கிறார். நாம் நம்மை பற்றி கவலைப்படுகிறதை விட அவர் நம்மை பற்றி கவலைப்படுகிறார். மனுஷன் உலகம் எல்லாம் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினாலும் என்ன லாபம்? உலகம் இருக்கிற விலையை விட நம்முடைய ஆத்மாவுடைய விலை பெறுது என்று சொன்னாரு. அந்த ஆத்மா அழிந்து கெட்டு போறதை ஆண்டவர் விரும்புவாரா? எப்படி எவ்வளவு விதமான பாவத்தை செய்யறான்? நான் எப்படி அந்த பட்டணத்தை போல கைவிடுவேன்? நான் அவனை கைபிடித்து நடக்க பழக்கினேன். என்னுடைய பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். என்ன பாசக்கார தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. நம்முடைய உள்ளத்தில, நம்முடைய எண்ணத்தில அவர் கேள்வியை எழுப்பவில்லை என்றால் நான் மனுஷனா பிறந்ததில் அர்த்தம் தான் என்ன சொல்லுங்க? அவரிடத்திலிருந்து நாம் பெறுகிற முதல் ஆசீர்வாதம், உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் என்ன? அதாங்க ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பிறக்கிறதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால 272 பேர்ல ஒரு பேர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, பாவத்தோடு ஆண்டவர் யாரை ரட்சிக்க முடியாது. பாவம் தோஷமான காரியம் அல்லவா? பாவம் அசிங்கமான காரியம் அல்லவா? அது அசூசியமான காரியம் அல்லவா? பாவத்துல என்ன லாபம் இருக்குது? பாவம் ஒரு சூனியம் அல்லவா? வெறுமை அல்லவா? மனிதருக்கு மிக மிக அவசியமானவர். மனிதர்ல மாணிக்கம். இவர் நமக்கு கிடைச்சிட்டா, இவர் நமக்கு கிடைச்சிட்டா உலகத்துல எல்லாம் கிடைச்ச மாதிரிதாங்க. இவர் கிடைக்கலைன்னா உலகத்துல என்ன கிடைச்சாலும் நோ யூஸ். அதுதான் ஆண்டவர் சொல்றார். மனுஷன்
எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தி பார்ப்பா, கடைசியில் என்ன கிடக்கும்? ஒண்ணும் கிடையாது. சாகும்போது எல்லாரும் கை விடுறாங்க, கல்லறைக்குள்ள கொண்டு போட்டு மண்ணை போட்டு மூடுறாங்க. தன்னந்தனியா நான் கல்லறைக்குள்ள போக வேண்டியிருக்கு. ஆனால் இவரை ஏற்றுக்கொண்டால், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். இது முதல் மதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவங்க தனியா சும்மா வெறுமனே வந்து நிர்வாணியா போகல. அவர்கள் பட்ட பிரயாசம், கர்த்தருக்குள்ள அவர்கள் பட்ட பிரயாசம், அவருடைய பலன்களோடு கூட பிரதிபலன் பெறும்படி பரலோகத்துக்கு போறாங்க. அருமையானவர்களே, இவர் மனிதருக்கு அவசியமான, எனக்கு அவசியமானவரா இருந்தார். 22 வயதா இருக்கும்போது 1963 மத்தியானத்துல அவர் எனக்கு அவசியம் என்று தெரிஞ்ச போது ஒண்ணுக்கும் உதவாதன் நான் என்னத்துக்கு உதவுவேன் சொல்லுங்க? பாவியா பிறந்து பாவியா வாழ்ந்த நான் அவருக்கு என்னத்துக்கு உதவுனேன்? ஒண்ணுக்கு நான் உதவாதவன். அதான் 1 கொரிந்தியர் பவுல் எழுதுகிறார், இல்லாதவைகள் இழிவானவைகள் அற்பமாய் எண்ணப்பட்டவைகள். இதை கூட குப்பையில தான் போடலாம். இல்லாதவைகள் இழிவானவைகள் ஆகாதவைகள். ஆனால் பரம எஜமான் அவருடைய சாயல நாம் படைக்கப்பட்டதுனால, நாம் பாவத்தினால என்னவெல்லாம் இழந்து சீரழிஞ்சு போனோமோ அதெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கி அந்த கட்டகுமாரன் திரும்பி வந்தானே. என்ன வச்சிருந்தான்? அந்த தகப்பனாருடைய வீட்டுக்கு வந்து சேர்ற ஒண்ணுமே இல்ல, உசுறுதான் மிச்சம். அதோட அது வந்தானே, வந்ததுனால ஏற்பட்ட ஆசீர்வாதமான போடு, கைக்கு மோதுறான், காலுக்கு பாதரட்ச போடு, அவனுக்கு வஸ்திரம், ஆட்டம் பாட்டம் கழிப்பா அவன் பார்த்ததே கிடையாது. ஆட விடு, அவனுக்கு நல்ல விருந்து சாப்பிடுவான். பண்டிதிங்கிற தவுளோட கிடைக்காம தெரிஞ்ச ஆளு. பைபிள் என்ன வாசிக்க? ஓ பணம் இல்லாதவர்களே, பணம் நம்மகிட்ட இல்ல, எல்லாருக்கும் செய்ய பணம் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பணம் இல்லாதவர்களே, திராட்சரசம் பாலும் இலவசமா பெற்றுக்கொள்ளுங்க. திராட்சரசம் பால், இது காசு கொடுக்க வேண்டாம். கொடுத்தாலும் அதுக்கு அது காசு கொடுக்க உங்களால முடியாது. அப்போ இந்த சகை எப்படிப்பட்டவர் என்று கேட்டு அவன் பெற்ற ஆசீர்வாதத்தை பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் மனுஷகுமாரன், அதே சமயத்துல தேவகுமாரன். மனுஷகுமாரன் சத்தியமும் 100% உண்மை, தேவகுமாரன் என்று சொன்ன காரியமும் 100% உண்மை. இது ரெண்டும் இல்லை என்றால் நான் அவரோடு தொடர்பு கொள்ள முடியாது, அவர் என்னோடு தொடர்பு கொள்ள முடியாது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆண்டவர் பிறக்கிறதுக்கு 700 வருஷங்களுக்கு முந்தைய எழுதப்பட்டதுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பிறந்தது 2000 வருஷம் கழிச்சு, அதாவது 700 வருஷம் கழிச்சு பிறந்தார். ஆனால் நிகழ்காலத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். 2 குமாரன் கிடையாது தேவனுக்கு ஒரே குமாரன் தான். மற்றவெல்லாம் தேவகுமாரன் சொன்னா 1ஆம் நம்பர் பொய்யர்னு அர்த்தம். அதுக்கு ஆண்டவர் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, எனக்கு முன்னால வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரரும் ஆயிருக்கிறாருன்னு சொல்லி போட்டார். அந்த ஆண்டவர் நமக்காக வந்தாரே, அவற்றை 2 குணம் 2 தன்மை உண்டு, மனுஷகுமாரனும் தேவகுமாரனும். நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். இவரை விட வேறொரு கர்த்தர் கிடையாதுங்க. இவர் தான் கர்த்தர் என்பதற்கு 100% சரியானவர். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனை கர்த்தர். இவரிடத்துல என்ன ஆலோசனை வேணுமானாலும் கேளுங்க. சாலமோனிடத்துல வந்து ஆலோசனை கேட்டாங்க. சேபாவன் நாட்டு ராஜஸ்திரி, ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைவா இருக்குமா? சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு. ஆலோசனையில் ஆச்சரியமானவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. இவர்தான் உங்க தகப்பன், பாசம் உள்ள தகப்பன், நேசம் உள்ள தகப்பன், தூக்கி சுமக்கிற தகப்பன், சிட்சித்து பரிசுத்தத்துல பங்குள்ள மாற்றுகிற தகப்பன், சமாதான பிரபு. என்ன சமாதானம் உங்களுக்கு வேணுமானாலும் சரி, எவ்வளவு வேணுமானாலும் சரி, மிகுந்த சமாதானமா, நதியை போன்ற சமாதானமா, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆண்டவர். இயேசு எப்படிப்பட்டவரோ இப்படிப்பட்டவர் தாங்க. 3வது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இவர் யார் அப்படின்னு சொல்லி
ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அப்படி எழுப்பினவங்க யார் என்று பார்க்கும் பொழுது எருசலேமியர், எருசலேமை சேர்ந்தவர்கள் என்று அங்கு எழுதியிருக்கிறது. 10ஆம் வசனத்துல, அவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இது நம்முடைய ஆண்டவருடைய 3 வருஷ காலத்தினுடைய இறுதி சம்பவம் தான் இந்த எருசலேம் பவனி என்று சொல்றது. இத்தனை காலம் ராத்திரி பகலா பிரசங்கம் பண்றாரு. சத்துருக்கள் மத்தியில், எதிரிகள் மத்தியில் கொண்டு என்னிடத்துல பாவம் உண்டு என்று யார் நிரூபிக்க சொல்லக்கூடும் கேட்கிறாரு. அற்புதங்களுக்கு மேல் அற்புதம், அடையாளத்துக்கு மேல் அடையாளம், போதனைக்கு மேல் போதனை. எருசலேமே அவருடைய போதகத்தினால் நிறைந்தது என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த நகரத்தார் என்ன கேட்கிறாங்க, இவர் யார்? அப்படி இவருடைய சிந்தனையை குறைந்த காரியம் என்ன தெரியுமா? இந்த சம்பவம் தான் அவருடைய சிந்தனையை அந்த கேள்வி கேட்க, அதாவது இவரை காலமெல்லாம் குற்றங்கடு கண்டுபிடித்தவங்க, இவருக்கு விரோதமா செயல்பட்டவங்க இந்த கேள்வி கேட்கும்படி அவங்களை தூண்டினது என்ன தெரியுமா? இவர் யார் என்று கேட்கறதுக்கு அங்க ஆண்டவர் கழுத குட்டியை கொண்டு வர சொல்லி இதுல பவனி வருகிறார். பவனி வரும் பொழுது 8ஆம் வசனத்துல, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில விரித்தார்கள். ஒருவர் பவனி போகிறார் கழுத மேலங்க, திரளான ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரத்தை விரிக்கிறாங்க. எங்களுக்கு போதுமான வஸ்திரம் போதும், இதெல்லாம் அதிகமான வஸ்திரம், இதெல்லாம் அவருடைய காலடியில கிடக்கட்டும் அப்படின்னு விரிக்கிறாங்க. வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியில பரப்பினார்கள். எடு கத்திய வெட்டு, மரத்தை வெட்டு. ரோடே மர இலைகளால, ஒளிவ இலைகளால, அத்தி இலைகளால நிறைஞ்சு கிடக்குதுங்க. அப்போ இந்த கழுதையினுடைய காலம், இன்னொன்று ஆண்டவருடைய காலம் எங்கேயுமே கீழே படாத அளவிற்கு வழியெல்லாம் வஸ்திரம், வழியெல்லாம் அந்த மரக்கிளைகளை தரித்து பரப்பி இருக்கிறாங்க. இதுல வேற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க பாத்தீங்களா? 9ஆம் வசனத்துல, முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வரும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி, ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதோடு அந்த ஆர்ப்பரிப்போட காரியங்களும் முடிவடையவில்லை. 15ஆம் வசனத்துல, அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர் வேதபாரரும் கண்டு என்று எழுதி. இந்த பிள்ளைகளும் அங்க சேர்த்து என்ன பண்றாங்க? எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. சொல்ல போனால் எருசலேம் இந்த தெரு வீதிகள்ல பெரிய அமர்க்களமான சத்தம், ஓசனா என்று ஸ்தோத்தரித்தாங்க என்று. இதுதாங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று கேள்விப்படுவதற்கு அது காரணமாயிருந்தது. ஆண்டவர் ராஜபவனி வருகிறார். நான் தான் ராஜா என்பதை ஆண்டவர் உலக மக்களுக்கு சொல்லாமல் சொல்லணும். அவங்க பார்த்து இதை புரிஞ்சு கொள்ளணும். இதற்கு ஆண்டவர் ஒரு ஒழுங்கு, இப்படி எல்லாம் நீங்க செய்யுங்க, அது கழுதையை கொண்டு வாங்கன்னு தான் சொன்னார், தவிர வேற எதையும் சொல்லல. ஆனால் இந்த பிள்ளைகளை பாருங்க, அந்த ஜனங்களை பாருங்க, வஸ்திரத்தை வரிக்கிறாங்க, கிளைகளை வெட்டி கொண்டாந்து ரோடெல்லாம் பரப்புறாங்க. பயங்கரமான பவனி. இத பார்த்தாங்க, சத்தத்தையும் கேட்டாங்க. அப்படித்தான் எழுதி. இவர் யார்? அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு, அதாவது ராஜபவனி வருகிற இவர் சாதாரணப்பட்டவர் அல்லவே அல்ல. இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால், வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் என்று அங்க எழுதியிருக்குங்க. இந்த கர்த்தாதி கர்த்தாவும் என்று சொல்லும் போது அதுக்கு 2 குறிப்பு போதும். ஒன்று, அவர் இயற்கையை உண்டாக்கி இயற்கையை ஆண்டு அடக்கி நடத்துகிறவர். அவர் கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்வதற்கு, அவர் கர்த்தாதி கர்த்தர். மனுஷன் எவனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும்? அவனே பாவியா இருக்கான, வேற எவனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும்? தேவன் ஒருவர் என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார்? அவர் கர்த்தாதி கர்த்தர். இங்கே அதோடு இந்த ஜனங்கள் என்ன கூடுதல் அறிஞ்சிருக்க வேண்டும் என்ற நிலைமையில தான் இந்த பவனிக்கு பிதாவாகிய தேவன் ஒழுங்கு செய்து தேவகுமாரன் அதுல கலந்து கொண்டு அவங்களுடைய சிந்தனைய தூண்டினாரோ, கேள்வியை வச்சாரோ எதிரிகளை. இவர் யார்? வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல,
பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எத்தனை ராஜாக்கள் உலகத்துல தோன்றினார்களோ அந்த எல்லா ராஜாக்களை விட முதன்மையான ராஜா, மேலான ராஜா, பெரிய ராஜா யார் என்று கேட்டால் இயேசுநாதர். அதனால இவர் பவனி இவருக்கு பொருத்தமானவர். அந்த பவனிக்கு இவர் தான் பொருத்தம். இவன் பவனி வர விரும்பினானே ஆமான். ராஜா தனக்கு அடுத்த ஸ்தானத்துல தூக்கி வச்சானே எஸ்தர் காலத்துல. இவன் பவனி வந்தா எப்படி இருக்கும்? எல்லா ரவுடி சமங்கள் நடக்கும், எல்லா உலக சம்பந்தப்பட்ட கேளிக்கைகளும் நடக்கும், மனுஷனுடைய இச்சையை தூண்டக்கூடிய, அவனை வெறி உண்டாக்கக்கூடிய காரியங்கள் இந்த ஊர்வலத்தில் நடக்கும். ஆனால் இந்த கிறிஸ்தவ ஊர்வலம், இந்த ராஜபவனி, எருசலேம் பவனி என்று சொல்றது உலகத்தின் பவனியை போல ஒரு பவனி அல்ல. இது பரிசுத்த பவனி, இது தெய்வீக பவனி, ஆர்ப்பரிக்கிற பவனி. சரீரத்தில் எவ்வளவு பலன் உண்டு அப்படி சத்தம் போடுறாங்க, ஆர்ப்பரிப்புன்னு சொல்றது. இவர் ராஜாவானால் இவருக்காக வாய் நல்லா திறந்து ஏன் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, ஆர்ப்பரிக்க கூடாது, ஓசனா என்று சொல்லக்கூடாது? உலகத்துல மனுஷன் எதற்கெல்லாம் வாழ்த்துறானே, வாய்களிய இருதய வெடிக்க. நாம் ஏன் இவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது? அந்த ஆலய ஆசாரிகளுக்கு கோபம் வந்து போச்சு. அதுக்கு ஆண்டவர் சொல்ல, நீங்களாம் பைபிள் படிக்கலையான்னு வேற கேட்கிறார். நெப்போலியன், நானும் அதுபோல அலெக்சாண்டர் த கிரேட், அவர் இன்னும் சில ஆட்கள் எல்லாம் பட்டயத்தினால ராஜ்யத்தை ஸ்தாபித்தோம். எங்களுடைய காலத்திலேயே எங்களுடைய ராஜ்யம் விழுகிறதை பார்க்கிறோம். பாத்தீங்களா? ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன், வந்தவர்கள் எங்களிடத்துல என்ன வளமெல்லாம் இருக்கிற எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். நான் தான் இது இவங்களுக்கெல்லாம் பெரிய ராஜா, ராஜாதி ராஜா என்று சொன்னார். தூக்குல போட்டு போட்டாங்கல்ல. இப்படி எத்தனை சம்பவங்களை சமுதாயத்தில் சொல்லட்டும். ஆனால் இவரை பாத்தீங்களா? இவருடைய சாம்ராஜ்யம், என் ராஜ்யம் உலகத்துக்குரியதெல்லாம், என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே, அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் பரலோகத்தில் போய் கட்டல, இந்த பூலோகத்தில் கட்டினார். அதான் திருச்சபை. இந்த உலகமெல்லாம் இருக்கிற விசுவாசிகளை மாத்திரம், ரகசிய விசுவாசிகளை, வெளியரங்கமான விசுவாசிகளை மொத்த உலகத்துல கூட்டி ஒரு பவனி நடத்துங்கள் சொன்னா, இந்த முக்கால்வாசி கடல் இருக்கிற, கால்வாசி பூமியில தங்கி இருக்கிற இந்த மனுஷர் மத்தியில நம்முடைய இந்த ஓசனா என்று ஆர்ப்பரிக்கிற காரியம் விண்ண பிளக்கும். உலகத்துல எதிரிகள் அடங்கி போவாங்க, முறிந்து போவாங்க. அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இதை ஆண்டவர் அன்றைக்கே நிரூபிச்சார். என்றைக்கு? 2000 வருஷ காலத்துக்கு முந்தி எதிரிகள் மத்தியில் ஆண்டவர் நிரூபிச்சு காமிச்சார். ராஜ பவனிக்கர் பொருத்தமானவர் நான் தான், நான் தான் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாத்தீங்களா? இவர் யார்? நமக்கு சில வேளைகளில் நம்முடைய ஆண்டவரை பற்றின அறிவு, அனுபவம் நம்மள அதாவது ஆராதனை செய்ய, தேவனை துதிக்க தூண்டணும். கிறிஸ்துவனுடைய அன்புகளை நெருக்கி ஏவது. வால்பாறையில பவனி எத்தனை போயிட்டு பாத்தீங்களா? எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்குங்க. நான் இதே வால்பாறையில் 40 ஆண்டு காலம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு ஸ்தல சபையில் அதிகமா இருந்த ஆள் உண்டு, ஒருத்தன் உண்டான, அது ஜான் சமயத்தா இருப்பான். 7 வருஷம் வால்பாறையில ஒரு இடத்துக்கு கூட நான் கீழே இறங்கலை. 5 வருஷம் ஒரு முறை கூட நான் கீழே இறங்கல ஊழியத்து நிமித்தம். இந்த ஏரியாக்கள் இரவுகளா நடந்திருக்கிற இந்த கால அந்த அளவுக்கு அது ஒத்துழைக்க முடியாது, இந்த உயிர் அந்த அளவுக்கு தாங்காது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? என்ன பவனி நடக்குது வால்பாறையில? நம்ம என்ன பவனி செய்யறோம்? கூட்டத்துக்கே ஒழுங்கா வர காரணம் இவங்க பவனி வேற. இவங்களுக்கு நம்மள என்னத்துக்கு இந்த சபை, இந்த ஆலயம், இந்த பிரசங்கம்? அப்படித்தான் கேட்கணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிய வேண்டிய நம்மள அறிந்து விட்டால், பரலோகத்தில் போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஓசன்னா அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பான்னு பைபிள் எழுதிக்காது. அது உண்மை, நடக்கத்தான் போகுது. ஆனா இங்க நடக்குமா? வால்பாறையில நான் சொல்றேன், ஒருவர் கூட வரவில்லை என்றால்
ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல பாரம் தான், அதை மாம்சீகமா செய்யக்கூடாது. அதனால நான் பொறுத்துட்டு இருக்கிறேன். இந்த வால்பாறையே கலக்க முடியும். வால்பாறை என்னுடைய சத்தம் கேட்க ஒருத்தன் கூட இருக்க முடியாது, செய்ய முடியும். அது ஆண்டவர் இப்படி செய்ய சொன்னா பயப்படவே மாட்டேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இணைந்தால் எவ்வளவு பெரிய காரியம் நடக்கும். இவர் யாரோ? இவர் சிருட்டி கத்தர், இவர் ரட்சகர், ரட்சா பெருமான், இவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்த. இவருக்கு என்ன எதை சொல்ல முடியும்? தாகன் கோயில்ல கொண்டு வைக்கிறாங்களே உடன்படிக்கை பெட்டிய, தாகன் தாக்கு பிடிக்குமா? ஓங்க பிற விழுந்து சாமி, நீ தவிர வேற சாமியே கிடையாது, இந்த பயலுக்கு சேர்ந்து என்ன சாமி ஆக்கி போட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா தூக்கி வச்ச உடனே அதை உடைச்சே ஓட்டாரு ஆண்டவர், துண்டு துண்டா கிடக்கு. அதனால அந்த படிக்கட்டுல கூட அவங்க மிதிக்க மாட்டேங்கிற. நம்ம தெய்வம் யார் நீங்க நினைக்கிறீங்க? அவர் மனசு வச்சா ஒண்ணும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ராஜாக்கள் காலத்துல அது இல்லையா? சவுடுபடி ஆக்குனாங்க. ஒரு கோயில ஒரு விக்கிரத்தை வைக்காத 1000 வருஷ அரசாட்சி நடக்க போகுது. ஆனா இன்றைக்கு நடக்குமா? சில இடங்கள்ல நடத்துங்க. எழுப்புதல நடக்கிற இடங்கள்ல அதுல இருந்து மனமரம் கோயிலை இடிச்சிருக்கிறாங்க, விக்கிரங்களை கொண்டு ஆத்துல போட்டிருக்கிறாங்க. ஆனா ஏன் இது நடக்கல? நம்முடைய ஆண்டவர் அறியவே நிலைமை அறியல, வாழ வேண்டிய அளவுல வாழல. அதனாலதான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியல. வழிபோக்கனை போல இருக்கிறார், ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போல இருக்கிறார். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. என்னமோ இருக்கிறோம், குழந்தை இல்லாத வீட்டுல ஒரு குழந்தை இருக்கிறது மாதிரி. கடைசியாக இயேசு கிறிஸ்து யார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஆண்டவரே நீர் யார்? நல்ல கேள்வி கேட்டார். கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய விசுவாசத்தை அழிச்சிருவேன். நீ அழிச்சிருவியா? நீ அழியாம இருந்தா சரி. அழிக்க தேடினவனே கிறிஸ்தவ மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுகிறவனாக ஆண்டவர் மாற்றினார். இவன் ஆண்டவரிடத்துல கேட்ட கேள்வி பாத்தீங்களா? நீர் யாருன்னு மாத்திரம் கேட்டிருக்கலாம்ல, என்ன வார்த்தையும் சேர்த்து சொல்றேன். ஆண்டவரே நீர் யார்? அது ஒரு சரியான கேள்வி. எங்க கேட்டாரு? சர்ச்சில் கேட்கல, ஒரு வீட்டுக்குள் நடக்கிற கூட்டத்தில் கேட்கல. எருசலேமிலிருந்து புறப்பட்டு தமஸ்கு போற வர வழியில 6 கிலோமீட்டருக்கு முன்னால வழி பிரயாணத்துல ஆண்டவரே நீர் யார் அப்படி கேட்டதுல தேவாவி அங்க எழுதிருக்கிற காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மனிதர் மத்தியில நாகூர் ஆண்டவர், செந்தில் ஆண்டவர், இப்படின்றெல்லாம் பேர் இருக்குது. நாகூர் ஆண்டவர், செந்தில் ஆண்டவர். ஆனால் இப்படி சொல்லப்பட்ட இந்த பூமியில நீர் கொஞ்சம் வித்தியாசமானவரா இருக்கிறீர். அதனால ஆண்டவரே நீர் யார்? அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? என்னோட நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உண்மையில ஆண்டவர் அந்த சமயத்துல இவனால துன்பப்படுத்தப்பட்டாரா? அவர் துன்பப்படுத்தப்பட்டது இவனுடைய ரட்சிப்புக்கு முன்னால நடந்த காரியம். ஆண்டவர் சிலுவையில பயங்கரமான மரணத்தை சகித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்து அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். இனி எவன் அவரை துன்பப்படுத்த முடியும்? மறுபடியும் அவரை உலகத்துல எவனா சிலுவையில் அறைய முடியுமா? அது பிதாவாகிய தேவன் ஒரு சமயத்துல போட்ட திட்டம். ஒரே தரம் மரிக்கவும் நியாயத்தீர்ப்படையணும். ஆண்டவர் நமக்காக ஒரே தரம் மரித்தார், தேவனுடைய நியாயத்தீர்ப்பை நமது நிமித்தம் சகித்தார். இனி எவனும் அவரை கொல்ல முடியாது, பாடுபடுத்த முடியாது. ஆனால் இந்த சிறிய ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கு செய்தீர்கள். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பிதகமாவத்து என்ற ஒரு மிருகத்தினை தொட்டுப்பார், நிர்பயமா இருக்கிறது. அது உனக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்றார். ஒரு மிருகத்தை பார்த்தாலும் நமக்கு நிர்பயம் வரணும். இவரை பார்த்தா பயம் வரலையா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அநேக ஆண்டவர்மார்கள் கர்த்தர்கள் தெய்வம் என்று சொன்னாலும் நமக்கு ஒரு பிதா, ஒரு ரட்சகர், ஒரு ஆவியானவர் உண்டு.
இந்த திருத்துவ தெய்வத்தோட ஒப்பிடக்கூடிய ஒரு தெய்வம் உலகத்துல சரித்திரத்திலே கிடையாது. நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு வேணும்னா கூட்டமா சேர்ந்துட்டு போட்டும், நம்பிட்டு போட்டும். ஆனால் இவர் தனித்துவம் உடையவர். இவரோடு யாரையும் ஒப்பிட முடியாது. இவருக்கு நிகர் இவரே. நீர் யார் அப்படி என்று கேட்ட போது ஆண்டவர் சொன்னார், இப்போ உனக்கு அங்க வழியில போதிக்கப்படும். அனனியா இடத்துல சொல்றாரு, அவன் எவ்வளவாய் பாடுபட வேணும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவரே நீர் யாருன்னு சொல்லி அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பித்த பொழுது தெய்வ நம்பிக்கைன்னு சொன்னா இழந்து போன எல்லாம் கொடுக்கணும், அதையும் கொடுக்கணும், இது கொடுக்கணும் கேட்கிற ஒரு சுபாவம் உலகத்திற்கு தானே செய்யுது. ஆனால் இவன் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டு அவனுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தின போது, நான் ஒளியா இருக்கிற தெய்வம், நீ வந்த வழியில உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர்னு சொல்லி அனனியா சொல்றாருல, அந்த ஒளியாகிய தெய்வத்தை நான் அறிஞ்சிட்டேன்னா, அனுபவிச்சிட்டேன்னா, அவர் தெய்வமா ஏற்றுக்கொண்டா உலகத்துல ஒண்ணுமே வேணா இல்லாமலே நான் வாழ முடியும் சொல்லிதான் அங்க ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்தார். அப்புறம் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா, ஆண்டவரை நம்பின மனுஷனுக்கு கத்தரி இப்படியா உலக சம்பந்தப்பட்ட ஒன்னத்தையும் கொடுக்காம விடுறது, தங்க வீடு இல்லாம சரித்துல சுகமெல்லாம் அடி உதை மீதி எத்தனை பாடுகளை பற்றி எழுதுறாரு. கடைசியில் கழுத்தையும் வெட்டி போட்டு அவருடைய மரணம் முடிஞ்சு போச்சு. தோல்வியா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். உலகத்தில் யார் சொன்னது? ஆனால் ஆண்டவருடைய அடியான் வாழ்க்கையை முழுமையா அனுபவிச்சான். ஆயிரமான பேருடைய மனமாற்றத்துக்கு காரணமான உலகமெல்லாம் இருக்கிற திருச்சபைக்கு 14 நிருபத்தை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க பவுல் அப்போஸ்தலன். சரித்திரம் மறக்குமா? தேவ ஜனங்கள் மறப்பார்களா? பரலோகம் மறக்குமா? இயேசுவானவரை நீங்க எல்லாம் பின் சொல்லுங்க, நான் சாதாரண மனுஷன், நான் இடத்துல எத்தனையோ பலவீனங்கள் உண்டு. அப்படியா சொன்னாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றியது போல நீங்க என்ன பின்பற்றுங்க அப்படி சொன்னாரு. இங்கே நீர் யார் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் என்றெல்லாம் உண்மையான சத்தியம் என்ன தெரியுமா? நீர் யார் என்று கேட்கும் போது, நான் தீவிரவாதத்தை அடியோடு கரு அறுக்கிறவர், அழிக்கிறவர். இன்னொரு காரியத்தை நீ மறந்துடாத, தீவிரவாதியை நான் அழிக்கிறவன் அல்ல, அழிக்கிறவர் அல்ல. நான் தீவிரவாதத்தை கரு அறுப்பேன், தீவிரவாதியை அழிக்க மாட்டேன். இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் உலக நாடுகளில் இந்த தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்கு நிறைய காரியங்களை செய்யறாங்க. அவன் பெருகிட்டு இருக்கிறான் தீவிரவாதிகள். அதை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? தீவிரவாதியை விட்டு தீவிரவாதத்தை அழிக்கணும். சிகிச்சை ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் நிறைய பேருக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாரு, எழுதியிருக்குது. அவங்க தாத்தா சொன்னார அந்த குடிகார மனமாற்றத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட சொன்னாராம். பேரன் சொன்னார, நான் அவனை அந்த ஆளை கொண்டுடுறேன், கொண்டுட்டேன்னு அவனை பிடிச்சி சிறையில் போட்டுருவாங்க, அந்த ஆளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் அதுக்கு பதில் சொல்லாம போயிட்டாராம். அந்த குடிகாரனுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த குடிகாரன் மனம் மாறின உடனே தாத்தாட்ட ஓடி வந்து அந்த பேரன் சொன்னா, நான் அந்த குடிகாரனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரான். நான் சுவிசேஷம் சொன்ன போது அவன் மனம் மாறிட்டான் அப்படின்னு சொன்னாரான். அப்ப நம்முடைய ஆண்டவர் இந்த தீவிரவாதியை அழிக்கிறதில்ல, அது லேசா அழிச்சு போடலாம். ஆனால் இந்த தீவிரவாதத்தை அழித்தால் இந்த தீவிரவாதி அந்த பொல்லாத குணத்தை விட்டு நல்ல காரியத்துக்கு தீவிரம் அடைவான் இல்லையா? தேவ வைராக்கியமான வைராக்கியம் நான் கொண்டிருக்கிறேன் நீங்களும் நானும் சொல்லுவோமா? சொன்னோமா? ஆனால் அந்த பவுல் அப்போஸ்தலன் சொன்னதாக பைபிள் எழுதிக்குதே, தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால எவ்வளவு பொல்லாதவர்களா இருந்தாலும் நம்ம இடத்துல ஒரு நல்ல காரியம் பாக்குறாங்க. நீங்க மறந்துட்டீங்களா? இவனை போல பொல்லாதவன் யார்? இவன் எத்தனை பேருடைய கொலைக்கு காரணம்? சேவான சரித்திரத்திலிருந்து அகற்றிட்டானே, நல்ல ஒரு பக்தனே, அநேக பரிசுத்தவான்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுத்துட்டானே, அநேகர் சிறையில போட்டானே, குடும்பத்துல சந்தோஷமா இருக்க விடலையே, அவங்களை தொழில் செய்ய விடலையே, மரண பரியந்தான் தேவதூசன் சொல்லும்படி கட்டாயப்படுத்தினானே. இவனிடத்துல நீங்க என்ன நல்ல காரியத்தை பார்ப்பீங்க? இவன் மனம் திரும்பி வரும்போது சபையாரை ஏற்றுக்கொள்ள பயந்தாங்க. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் தீவிரவாதிகளை அழிக்கிறவர் அல்ல, தீவிரவாதத்தை அடியோடு அழிக்கிறவர். நீங்க அவரை சரியான நிலைமையில யார் என்று கேள்வி கேட்டு ரட்சிக்கப்பட்டிருந்தால்
உங்களுடைய வாழ்க்கையில தீவிரவாதம் என்பதற்கு ஒரு புள்ளி கூட இடம் கிடையாது. நான் இன்னாருக்கு விரோதமா செயல்படுவேன், விட மாட்டேன். நீங்க அந்த தீவிரவாதிக்கு செய்தா கொஞ்சம் செய்வீங்க, நம்முடைய ஆண்டவர் செய்தா நிறைய செய்வார். ஒண்ணு அவனை சரித்திரத்தை அழிச்சிருவார், இல்லை என்றால் அவனை கொண்டு உங்களை விட பல ஆயிரம் மடங்கு அவன் மூலமாய் கிரியை செய்வார். இயேசு யார்? கிறிஸ்து யார்? தேவகுமாரன் யார்? அவர் கடலரசர், கடலின் எஜமான். எஜமான் சொன்ன உடனே நமக்கு அப்படி நடக்க முடியும். எஜமானுங்க அவரு. நான் எஜமானால், நான் பிதாவானால் அப்படின்னு மல்கியாவில் கேட்கிறாரு. அவங்களுக்கு அது பெரிய விஷயம் அல்ல. யார் யார் வேணும்னாலும் அவரை கனப்படுத்திட்டு அவருக்கு பயந்து கிடக்கட்டு. நான் ஏன் கனப்படுத்தினேன், நான் ஏன் பயப்படணும்? அப்படித்தானே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துவேன் என்பது இந்த உலகத்தில் நடக்கும், மறு உலகத்தில் நடக்கும். இந்த முத்துசாமி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாம் இருந்தா வாழ்க்கை என்னத்துக்காக இருக்கும்? சூனியம். ஒண்ணுமில்லை செய்யற. இவனை யாருக்கு தெரியும்? நோயினாலே சொறி நாய் மாதிரி செத்து போடாலும் போயிருப்பான். ஆனால் இந்த நீண்ட பல வருஷங்கள் 5 இடங்கள்ல இன்றைக்கு ஊழியம் நடக்குது. 4 இடங்கள்ல சொந்த ஆலயம் கட்டி ஊழியம் செய்யறாங்க. இங்க இருந்து ஊழியத்துல போனவங்க செய்யறாங்க. எத்தனை பேரை இந்த 40 ஆண்டு காலத்துல பார்த்துட்டோங்க. நம்முடைய சபையில், நம்முடைய சபைக்கு வெளியே அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அனலா இருக்கிறவங்க, பல்வேறு காரியத்துல ஈடுபடுற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் ரட்சிக்கப்படல, இது என்ன, எனக்கு என்ன தெரியும்? எத்தனை தாய்மார்கள், எத்தனை பேரு அப்பா அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்பனா? குணப்படாத இருந்தா நான் அப்பனா? இப்ப எத்தனை பேர் அப்பான்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதனால நீங்க ஆண்டவரை சரியா அறிந்து கொள்ளுங்க. அதுக்காக வாழ்க்கையை செலவிடுங்க. மற்றவங்களோட அவரை ஒப்பிடாதீங்க. நீங்க என்னமோ அவரோட பெருசா நினைச்சுக்கிறாதீங்க. அவருடைய சமூகத்துல நான் ஒன்றும் இல்லை. பொழுது மட்டும் அவருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கணும். சாமி, இவ்வளவு பெரிய தெய்வத்தை நான் இவ்வளவு நாள் அறியாம போயிட்டேனே, இந்த இனி உள்ள காலத்திலாவது நான் உங்க அறிந்து கொள்றேன். இவ்வளவு நாள் உமக்காக வாழாம போயிட்டேனே, ஆனா இனி உமக்காக வாழ்றேன். இந்த பொல்லாத உபசார சந்ததி இல்ல, எவன் என்ன வார்த்தையை குறித்து வெக்கப்படுவானோ, பிதாவுக்கு முன்னால தேவதூதத்துக்கு முன்னால வெக்கப்படுவேன்னு சொல்றாரு. எனக்கு கொடுத்த ஒரு வெக்கமா படன, கொஞ்சத்துல உண்மை இல்லவனே அதிகத்தின் மேல் அதிபதியார் என்ற அந்த மாதிரி பேரளவா பரலோகத்துல வாங்கணும். ஒளியில் உள்ள சுதந்திரத்துல பங்கடைவதற்கு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல பங்கடைவதற்கு ஆண்டவர் நம்ம தகுதிப்படுத்தினாரே. இவரை அறிகிறதுக்கு தாங்க வாழ்க்கை என்று சொல்றது. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையில் என்ன சொல்றாரு? நான் என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்னமோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொல்லிட்டு என்னமோ ஒரு வாழ்க்கை செய்யலான்னு பாக்குறீங்களே, என்னமோ ஆண்டவரை பற்றி நினைக்கிறீங்களே. இவருக்கு நிகர் இவரே. இவர் எனக்காக சிலுவையில தன் உயிரையே கொடுத்தாரே, எனக்காக எல்லாவற்றையும் வெறுமையாக்கினாரே. இவர் எனக்காக உயிர் தகுந்த எல்லா நாமத்துக்கும் மேலான உடையவராயிருக்கிறார். வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானோர் எல்லாருடைய முழங்கள் முடங்கி இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட போகுதே. ஆனா இன்றைக்கு அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது. அப்படி வாழ்ந்து பாருங்க. இவர் யார்? ஆண்டவர் கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்றாங்க. அந்த ஜனங்கள் சொன்னதை கேட்டு ஆண்டவர் பூரிப்படைஞ்சிருப்பாரா? அந்த ஜனங்களுக்கு சொன்னதை கேட்டு ஆண்டவர் பூரிப்படைந்திருப்பாரா? இன்னைக்கு நம்முடைய மார்க் எவ்வளவு பெருசா இருக்குது. கிறிஸ்தவ மார்க்கு தாங்க பெரிய மார்க்கா. உலகம் எல்லாம் நீங்க கணக்கெடுத்தீங்கடா. ஆனா அந்த மக்கள் ஆண்டவரை பற்றி என்ன அறிக்கை பண்றாங்க? அதான் கேட்கிறேன். என்ன அறிக்கை பண்றாங்க? உண்மையான அறிக்கை இருந்தால் அது வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்க. எல்லாம் பொய்யும் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு ஓடுறாங்க ஆலயத்துக்கு. என்னவோ பெரிய ஆட்களை மாதிரி காமிக்கிறாங்க. இது என்னத்துக்காக? உலகத்துல வேணா காரியங்களை சாதிக்கலாம், பரலோகத்துல அதுக்கு ஒண்ணு ஒரு பலனும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்?